இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரி அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இந்தியன் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி பெரிய டவுன்ஃபாலை சந்திச்சிட்டு இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? கிட்டத்தட்ட 5.8 மில்லியன் பீப்புள் இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது 58 லட்சம் பேர். ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் செக்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெட் கவுண்ட் ஆஃப்டர் அக்ரிகல்ச்சர் அண்ட் மேனுஃபேக்சரிங்னு சொன்னால் அது இந்தியாவில் ஐடி தான். ஐடி கான்ட்ரிபியூட்ஸ் 7 to 9% ஆஃப் இந்தியாஸ் ஜிடிபி. கடைசி 8-10 மாதத்தில் மட்டும் 30,000 40,000 பேர் இந்தியாவில் மட்டும் ஐடி இண்டஸ்ட்ரியில் லே ஆஃப் பண்ணப்பட்டிருக்காங்க. இன்னும் 3-4 லட்சம் ஜாப்ஸ் வேறு ஏஐனால் அடுத்த 3-5 வருஷத்துக்குள்ளே அஃபெக்ட் ஆக போகுதுன்னு எல்லா ரிப்போர்ட்ஸும் சொல்லுது. கடைசி 1.5-2 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஐடியில் பெருசாக ஹைரிங்கும் இல்லை, எங்கே பார்த்தாலும் லே ஆஃப்ஸ், ஹைக்கும் பார்த்தீங்கன்னா 5% கீழே, அதாவது இன்ஃப்ளேஷனுக்கும் கம்மியாக கிடைக்குது. ரெவென்யூஸ் அக்ராஸ் ஆல் தி ஐடி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா எதர் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு இல்லை ஃபால் ஆகிட்டே இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐடி இண்டெக்ஸோட சார்ட்டை பார்ப்போமா? போன டிசம்பரில் 46,000க்கும் மேலே இருந்த இந்தியன் ஐடி இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 30%க்கும் கீழே 3 மாதத்தில் சரிஞ்சு 31,000க்கும் கம்மியாக போச்சு. இன்னும் ஆல் டைம் ஹைலேருந்து 25% கீழே தான் ஐடி இண்டெக்ஸ் இப்போயுமே இருக்குது. இந்த வருஷம் ஐடியில் காசு போட்டவங்க யாருக்குமே பெருசாக ரிட்டர்ன்ஸ் வந்திருக்காது. அண்ட் எந்த ஒரு ஏர்னிங்ஸ் கால் எடுத்து பார்த்தாலும் கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஐ, ஆட்டோமேஷன், டைட் யூஎஸ் பட்ஜெட்ஸ் ஆர் ப்ரைஸ் ப்ரெஷர்னால அவங்களோட ஏர்னிங்ஸ் அண்ட் பட்ஜெட்ஸ் எல்லாமே ஷ்ரிங்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் டிசிஎஸில் வேலை பார்க்குறது கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டிசிஎஸில் லே ஆஃப்ங்கிறது ஒரு ஏலியன் கான்செப்ட். ஆனால் இந்த வருஷம் டிசிஎஸ்லேயே 12,000 பேருக்கு லே ஆஃப். 2024 இன்ஃபோசிஸ் மட்டும் கிட்டத்தட்ட 11,000 பேரை லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. விப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு ஹைரிங் ஃப்ரீஸ்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 3 ஆரக்கிளில் கிட்டத்தட்ட 4,000 பேரை தூக்கியிருக்காங்க. அதில் 50%க்கு மேலே இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸ்னு வேறு சொல்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் நேச்சுரல் அட்ரிஷன் இருக்கோ அங்கெல்லாம் பேக் ஃபில்ஸே நடக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போது இஸ் திஸ் த எண்ட் ஆஃப் ஐடி இண்டஸ்ட்ரி இன் இந்தியா? இதுக்கு என்னென்ன ரீசன், என்ன ஃபியூச்சர், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல ஏன் இவ்வளோ லே ஆஃப்ஸ் நடந்துகிட்டே இருக்குது? அதுக்கு முதல் மேஜர் ஃபேக்டர் குளோபல் எக்கனாமிக் ஸ்லோடவுன். அதாவது உலகத்தில் இன்ஃப்ளேஷன் ஏறிக்கிட்டே போகுது, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் டு பாரோவும் ஏறிட்டே இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கொஞ்சம் வருஷம் முன்னாடி யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 3 to 4% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சு. ஸோ கடன் வாங்கி மிச்ச மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி 10-12% கிடச்சா கூட அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ். ஆனால் இப்போ யூஎஸ் மார்க்கெட்லேயே த காஸ்ட் ஆஃப் பாரோயிங் இஸ் சம்வேர் பிட்வீன் 6 to 7%. அண்ட் இந்தியா இன் டர்ம்ஸ் ஆஃப் யூஎஸ்டி ஃபால் ஆகிட்டே இருக்குது. இதனால் இவங்களுக்கு ப்ராஃபிட்ஸுமே ரொம்ப ஷிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய கம்பெனிஸ்க்கு இங்கே கடன் வாங்கி இன்னொரு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற அளவுக்கு பெரிய ஆர்பிட்ராஜ் இல்லை. அண்ட் அடுத்தது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ். இதனால் பட்ஜெட்டும் ரொம்பவே டைட் ஆகுது, ப்ராஜெக்ட் சைனிங் டிலேஸ் ஆகுது, அண்ட் ஓவரால் ஸ்பெண்டிங்கும் குறையுது, விச் இன் டர்ன் அஃபெக்ட்ஸ் தி ஹைரிங். புது ப்ராஜெக்ட்ஸ் வரணும், இல்லைனா பழைய ப்ராஜெக்ட்ஸ் ரினியூ ஆகணும், இல்லைனா அப்செல்லிங் நடக்கணும். இதெல்லாம் வந்தால் தான் இந்தியன் கம்பெனிஸ்க்கு பட்ஜெட் அலோகேட் பண்ணி ஹைரிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது குறைஞ்சிருச்சு, ஸோ ஹைரிங்கும் குறைஞ்சிருச்சு. போஸ்ட் பேண்டமிக் கரெக்ஷன். கோவிட் ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சோடனே ஞாபகம் இருக்கா? ஐடியில் ஒரு ஹைரிங் பீக் ஆச்சு. டிஜிட்டல் ஆக்சலரேஷன் எல்லா சைடுமே ரொம்பவே ஹை ஆச்சு. அண்ட் இந்த டிமாண்டை கீப் அப் பண்ணுறதுக்கு கம்பெனிஸ் நிறையா ஹையர் பண்ணாங்க. டிமாண்ட் அதிகமாகி சப்ளை குறைஞ்சதுனால 50% ஹைக், 100% ஹைக்னு எல்லாருக்கும் ஹைக் மேலே ஹைக்காக கொடுத்து நிறையா பேரை ஹையர் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த கம்பெனிஸ் பண்ண பெரிய தப்பு டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங்கை தப்பாக பண்ணுது. இந்த டிமாண்ட் குறையவே குறையாது அப்படின்னு இவங்க அசியூம் பண்ணி இஷ்டத்துக்கு ஹையர் பண்ணது பெரிய தப்பாக மாறிச்சு. கோவிட் வேவ் வெளியில் போக போக டிமாண்ட் நார்மலைஸ் ஆச்சு, இவங்களோட ஹையரிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தப்பாச்சு. ஐடி இண்டெக்ஸோட சார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கோவிட் பாட்டம்லேருந்து 2 வருஷத்தில் ஐடி கேவ் 3.5x ரிட்டர்ன்ஸ், அதாவது 350% ரிட்டர்ன்ஸ் 2 வருஷத்தில் கொடுத்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீக்கோட இன்னுமே கம்மியான இடத்துல தான் இந்தியன் ஐடி இண்டெக்ஸ் இருக்குது. அடுத்தது ஏஐ அண்ட் ஆட்டோமேஷன். நான் 2013 ஐடியில் ஜாயின் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஹாட் ஷாட் வேர்டு எங்கே பார்த்தாலும் ஆட்டோமேஷன் தான். கடைசி 2 வருஷமாக ஏஐ அதை இன்னுமே ரொம்ப ஆக்சலரேட் பண்ணிடுச்சு. 2013 பார்த்தீங்கன்னா அங்கங்கே மேனுவல் டெஸ்டர்ஸ்லாம் கூட கொஞ்சம் இருந்தாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் டெஸ்டர்ஸ்க்கே பெருசாக மவுஸ் இல்லை. எங்கே பார்த்தாலும் டெவாப்ஸ். ஏஐ வந்ததுலேருந்து 2-3 பேர் பண்ணுற வேலையை ஒருத்தரை வச்சே ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ட்ரெடிஷ்னல் சப்போர்ட் ஆர் மெயின்டெனன்ஸ் ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் இருக்குமா இல்லையான்னு கூட தெரியல. கடைசியாக ஸ்கில் மிஸ் மேட்ச். டெக்னாலஜி வளர்கிற அளவுக்கு ஸ்கில் ஃபார் இந்தியன் இன்ஜினியர்ஸ் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வளரல. நீஷ் அண்ட் ஹை அண்ட் ஸ்கில்ஸ்க்கு டிமாண்ட் அதிகமாகுது, ட்ரெடிஷ்னல் ஸ்கில்ஸ்க்கு டிமாண்ட் ரொம்பவே கம்மியாகுது. The supply of readily available talent with these skills hasn't kept pace னு சொல்லலாம். நிறைய எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ் ரீஸ்கில் பண்ணலைன்னா இவங்களோட வேலையெல்லாம் இன்னொரு 3-5 வருஷத்தில் இருக்கவே இருக்காது. அடுத்த பெரிய ரீசன் த ரைஸ் ஆஃப் ஜிசிசிஸ், அதாவது குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ். முதல்ல குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்னா என்ன? இது பார்த்தீங்கன்னா கேப்டிவ் சென்டர்ஸ் ஆஃப் ஃபாரின் கம்பெனிஸ் செட்டப் இன் இந்தியா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான், வெரைசான், கோல்ட்மேன் சாக்ஸ், ஹெச்எஸ்பிசி, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், ஜிஇ, வால்மார்ட் அப்படின்னு எல்லா பெரிய ஜாயின்ஸுமே இப்போ இந்தியாவில் ஜிசிசிஸ் வச்சுருக்காங்க. இப்போ ஈவன் மிட் சைஸ் ஐடி ஃபார்ம்ஸ் கூட இந்தியாவில் ஜிசிசிஸ் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி, கோவிடுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஜிசிசிஸ் இருந்ததில்லை.
மெஜாரிட்டி ஆஃப் தேர் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி த்ரூவாக அவுட் சோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 100 or 150 எம்ப்ளாயிஸ் தான் அவங்களோட ஆஃபீஸஸில் இருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க நிறைய டைரெக்டாகவே ஹையர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாஸ்காமோட ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 1700க்கும் மேற்பட்ட ஜிசிசிஸ் இப்போ இருக்குது. இதில் டைரெக்டாகவே 17 லட்சம் பேருக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் ஏன் இப்படி கம்பெனிஸ் டைரெக்டாக ஹையர் பண்ண ஆரம்பித்தாங்க? முதல் ரீசன் டைரக்ட் கண்ட்ரோல் ஓவர் டேலண்ட். முன்னாடி பார்த்தீங்கன்னா பெஞ்சில் இருக்கிற ஒரு பூல் ஆஃப் ரிசோர்ஸஸ் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளேருந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி இந்த ஜிசிசி கம்பெனிஸ்லாம் ஆளுங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு நம்ம ஏன் டைரெக்டாக ஹையர் பண்ணி டேலண்ட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. அண்ட் இதுக்கு லோவர் காஸ்ட்டுமே ஒரு ரீசன். நமக்கு என்னதான் ஐஎன்ஆரில் காசு கொடுத்தாலும் மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஐடி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா தே சார்ஜ் தேர் கிளைண்ட்ஸ் இன் USD per hour, அதாவது T&M மாடல்னு சொல்லுவாங்க. காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா சர்வீசஸ்க்கு காசு கொடுக்கறதுக்கு டைரெக்டாக எம்ப்ளாயிஸை ஹையர் பண்ணுறது அவங்களுக்கு இன்னுமே ப்ராஃபிட்டபுளாக லாங்கர் ரனில் கிடைக்கிற மாதிரி US ஜாயின்ட்ஸ்க்கு தெரிஞ்சுது. அண்ட் இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே அவங்க கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு ஓவர் த டைம். அடுத்தது பெட்டர் ஆக்சஸ் டு ஸ்பெஷலைஸ் ஸ்கில்ஸ். என்னென்ன நீஷ் ஸ்கில்ஸ் தேவைப்படுதோ அதை இவங்களே ஹையர் பண்ணி ட்ரெயினும் பண்ண முடியுது இப்போலாம். எக்ஸாம்பிளுக்கு வால்மார்ட் இந்தியா கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேலே எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் கிட்டத்தட்ட 9,000 பேருக்கு மேலே டைரெக்டாக பெங்களூரில் மட்டும் எம்ப்ளாய் பண்ணுறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு US பேங்க் எடுத்துக்கலாம். அவங்க இன்ஃபோசிஸ்க்கோ சிடிஎஸ்க்கோ ப்ராஜெக்ட் கொடுக்கறத விட்டுட்டு அதே காசுக்கு மோர் கண்ட்ரோலோட அவங்களே இங்கே ஹையர் பண்ணி ட்ரெயின் பண்ணி ப்ராஜெக்ட்ஸையும் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அதுதான் மாறி இருக்கு. இது ரொம்பவே பெரிய சேஞ்ச். எவ்வளோ சீக்கிரம் இந்தியன் சர்வீசஸ் கம்பெனி அவங்கள ரீடிஃபைன் அண்ட் ரீஇன்வென்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இல்லைனா இப்போ இருக்கிற ப்ராஜெக்ட்ஸும் இன்னும் கம்மியாயிடும். மூணாவது பெரிய ரீசன் காஸ்ட் ஆஃப் ஹைரிங் இந்தியன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். முதல்ல எதனால் ஐடி இவ்வளோ ப்ளூம் ஆச்சு அப்படின்னு பார்ப்போமா. இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி கிட்டத்தட்ட 3.5x. யூஎஸில் ஸ்டார்டிங் சேலரி ஆஃப் இன்ஜினியர்ஸ் would be $70,000 to $80,000, அதாவது கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய் இந்தியா மதிப்புக்கு. அதே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 80s கிட்ஸாக பிறந்து லேட் 2000s ஜாயின் பண்ணவங்களுக்கும் 3 லட்ச ரூபா தான். 90s கிட்ஸாக இருந்து 2013 ஐடியில் ஜாயின் பண்ண எனக்கும் 3 லட்ச ரூபா தான். இப்போ 2K கிட்ஸாக இருந்து 2025 ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் அதே 3 லட்ச ரூபா தான். ஆனால் இந்த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை டேரெக்டாக டிப்ளாய் பண்ணது இல்லை. இதுக்கு முன்னாடிலாம் ஒரு ஐடி கம்பெனியை அவுட் சோர்ஸ் பண்ணி அவங்க த்ரூவாக தான் நம்மளை ஹையர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த ஐடி கம்பெனிஸ் தான் இந்த பெரிய பிக் டெக் ஜாயின்ஸ்க்கு இந்தியாவில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்தியன் ஐடி ஃபர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட US கிளைண்ட்ஸ் கிட்ட 1 ஹவருக்கு 1 இன்ஜினியருக்கு T&M மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு $15 to $30 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இதை அவங்க அங்கே டேரெக்டாக US எம்ப்ளாயீஸை எம்ப்ளாய் பண்ணுறதோட பாதிக்கும் கம்மியான காசு. இந்த காஸ்ட் ஆர்பிட்ராஜ் இருந்ததுனால தான் அவுட் சோர்சிங் செமையாக இருந்தது. அண்ட் நம்மளோட குவாலிட்டி ஆஃப் இன்ஜினியர்ஸும் ரொம்பவே நல்லா இருந்தாங்க. அதே நேரத்தில் பாதிக்கும் கம்மியான காசுக்கு நம்ம ஒர்க்கும் பண்ணணும். அதனால தான் அவுட் சோர்சிங் மேட் மோர் சென்ஸ் ஃபார் த US ஃபர்ம்ஸ். ஆனால் போஸ்ட் கோவிட் இந்த ஜிசிசிஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆக ஆக இந்தியன்ஸோட சேலரியும் இங்கே ஏறிட்டே போக ஆரம்பிச்சது. நீங்கள் பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 30 to 50 lakh சேலரிஸ் ரொம்பவே ஈஸியாக ஒரு 5 to 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க பார்க்குறாங்க. நம்ம சென்னையிலையுமே நிறைய கம்பெனிஸ் ஹவ் ஸ்டார்டட் பேயிங் ரியலி குட் ஃபார் த இந்தியன் டேலண்ட். ஆல்சோ கோவிட் உலகத்துக்கே இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கிங்க்கு தேவையில்லை அப்படின்னு அதோட அட்வான்டேஜஸை ஈஸியாக காமிச்சிருச்சு. ஆனால் இப்போ அந்த காஸ்ட் ஆர்பிட்ராஜ் இந்தியாவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் ஃப்ரெஷர்ஸ்க்கு இன்னும் 3 லட்ச ரூபா கொடுத்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ்ட் நீஷ் ஸ்கில்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டிமாண்ட் ரொம்பவே ஹை ஆகிடுச்சு. அதனால் அவங்களோட சேலரிஸ் எக்ஸ்போனென்ஷியலாக மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. கோவிடுக்கு அப்புறம் இருந்த ஹைக்ஸ்னால இந்தியாவில் இருந்த காஸ்ட் ஆர்பிட்ராஜுமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. இதனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிலிப்பீன்ஸ், லாட்டின் அமெரிக்கான்னு ரிமோட் லொக்கேஷன்லேருந்து நிறையா பேரை ஹையர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே காஸ்ட் ஆர்பிட்ராஜ் இருக்கோ அங்கே தான் இந்த கம்பெனிஸ் ஈஸியாக மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான் சிம்பிள் ரீசன். இத்தனை ரீசன் சொல்கிறியே அவ்வளோதான் இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரியான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. 12th ஃபெயில் படத்தில் சொல்கிற மாதிரி இது ஒரு கம்ப்ளீட் ரீசெட் ஆர் ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். குவான்டிட்டி கேமாக இருந்த இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரி இப்போ குவாலிட்டி கேமாக மாறிட்டு இருக்கு. அவுட் சோர்சிங் ட்ரெஜரியிலேருந்து ஒரு இன்னோவேட்டிவ் ஜிசிசிஸ் அண்ட் AI ட்ரிவன் ரோல்ஸ்க்கு மாறிட்டு இருக்கு. எஸ், லே ஆஃப்ஸ் ஆர் பெயின்ஃபுல். ஆனால் ஹைரிங் இன் ஹாட் ஏரியாஸ் அண்ட் காஸ்ட் ஆர் ஸ்டில் லோ. .com பஸ்ட்டுக்கு அப்புறம் இந்தியன் ஐடி அவ்வளோதான் நிறைய பேர் சொன்னாங்க. ஏன் இந்தியன் ஐடி இண்டெக்ஸ் அந்த ஹையை தாண்டறதுக்கு 14 வருஷம் ஆச்சு. ஆனால் நம்ம திரும்ப மேலே வந்தோம். 2008 ரெசெஷனுக்கு அப்புறம் இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரி அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் தாண்டி நம்ம மேலே வந்தோம். ஆனால் இது ஒவ்வொரு தடவையும் நடக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியாக ஐடி அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. அதே மாதிரி தான் இப்பயும் மெயின் ஃப்ரேம்லேருந்து பிசி மாறலாம், பிசிலேருந்து இன்டர்நெட் மாறலாம், இன்டர்நெட்லேருந்து க்ளவுட் மாறலாம், இப்போ க்ளவுட்லேருந்து எல்லாமே AI ட்ரிவனாக மாறலாம். பீப்புள் எல்லா தடவையும் இதே கொஸ்டின் தான் கேட்டாங்க, இஸ் திஸ் த எண்ட்? ஆனால் இண்டஸ்ட்ரி எவால்வ் ஆகிட்டே இருக்கும், மக்களும் எவால்வ் ஆகிட்டே இருக்கணும். மெயின் ஃப்ரேம்லேயே இருந்திருந்தா இப்போ AI வரைக்கும் வந்திருக்க முடியாதுல்ல. ஆனால் இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதல், அடாப்ட் யுவர் செல்ஃப். ரெண்டாவது, ரீஇன்வென்ட் யுவர் செல்ஃப். அண்ட் மூணாவது, அப்ஸ்கில் அண்ட் க்ரோ ஸ்ட்ராங்கர் வித் த ட்ரெண்ட்.
கம்பெனிஸ்க்கு இதுக்கு மேலே சீப்பர் காஸ்ட் இன்ஜினியர்ஸ் தேவையில்லை. தே வாண்ட் பார்ட்னர்ஸ் ஹூ கேன் ஹெல்ப் தெம் இன்னோவேட், ஆட்டோமேட் அண்ட் டிரைவ் பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். அதுதான் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஐடி இண்டஸ்ட்ரியில் இந்தியாவில். இதுக்கு மேலே இந்தியா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக் ஆஃபீஸ் ஆஃப் த வேர்ல்டாக தான் இருந்திருக்கு. ஆனால் இதுக்கு மேலே ஃப்ரண்ட் ரன்னர் அண்ட் ஷேப்பிங் டெக்னாலஜியாக மாறணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிளவுட் நேட்டிவ் சொல்யூஷன்ஸ், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா அனலிட்டிக்ஸ், இது எதையுமே த்ரெட்டாக பார்க்காம ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பார்க்கணும். இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் எவால்வ் ஆகிட்டு இருக்கு. 10 வருஷம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்சிங்கிறது பெருசாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போது இந்த ஏஐ ரெவல்யூஷன் தான் இந்தியாவோட டிஃபைனிங் ஸ்டோரி ஆஃப் ஐடி ஃபார் த நெக்ஸ்ட் 30 odd years that is going to come. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னும் நிறையா டெக், ஃபினான்ஸ், ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு போயிருங்க. தேங்க்யூ அண்ட் ஐல் see you all soon. Bye bye.